மக்களின் அன்றாட நடவடிக்கைகளில் ஆர்ப்பாட்டமும் ஓர் அங்கமாய் மாறி வருகிறது என்பதே நிகழ்கால நிஜம். தொடரும் ஆர்ப்பாட்டங்களே இதற்கு ஆதாரம். 1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரி தோட்ட தொழிலாளர்கள் முன்னெடுத்துள்ள ஆர்ப்பாட்டத்தின் ஒரு கட்டம் நுவரெலியாவில் இன்று நடைபெற்றது. நுவரெலியா நகர மத்தியில் நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளுடன் பேரணியாக சென்று தங்களின் நிலையை உணர்த்தினர். 4ஆம் மாசத்துல சம்பளம் கூட்டி தரோம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இவ்வளவு நாளைக்கு ஒரு எந்த விதமான ஒரு நடவடிக்கை நீங்க எடுக்கல. நாங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அரசாங்கத்துல வேலை செய்யறவங்களுக்கு ஒவ்வொரு நாள் நீங்க ஒரு நாள் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அடிச்சேன்னு சொன்னா நீங்க சம்பளத்தை கூட்டி கொடுக்குறீங்க. ஏன் உங்களுக்கு 1000 2000 கூட்டுங்க, எங்களுக்கு இவ்வளவு சம்பளம் கூட்டணும். எவ்வளவு சம்பாரிச்சு தான் கொடுக்கணும். இவ்வளவு நாளைக்கு நாங்களும் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இருக்கோம், கஷ்டப்படுறோம். எல்லா விதத்திலையும் நாங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு அந்த 60 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி நீங்க கூட்டி தரோம்னு சொன்னீங்க. ஆனா அதுவும் கொடுக்கல நீங்க. ஆனா நீங்க அது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க இவ்வளவு போராட்டம் பண்றோம். இந்த போராட்டத்துக்காக சரி, உங்களுக்கு ஒரு மனிதாபிமானத்துக்காக சரி, நீங்க சம்பளத்தை கூட்டி தர மாதிரி மிக தாழ்வோடு நான் கேட்டுக்கிறோம். 100 நாள் வேலை திட்டத்தில் தொழிலாளர்களுக்கு வேண்ட உதவிகளை செய்யறேன்னு சொன்னீங்க. இப்ப தொழில் சங்கம் எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு போராடியா அந்த சம்பளத்தை நாங்க வாங்கணும். எங்க போராட்டம் இது இன்னைக்கு அடையாள வேலை நிறுத்த நிப்பாட்டி இருக்கோம். ஆனா தொடர்ந்து நாங்க வேலை நிறுத்தத்தை நிப்பாட்டிடுவோம். அதனால எங்களுக்கு சம்பளம் கூடிய சீக்கிரம் பெற்று தருமாறு மிக தாழ்மையுடன் தொழிலாளி ஆகிய நாங்க கேட்டுக்கிறோம். மட்டக்களப்பு கித்துள் சர்வோதய கிராம மக்கள் காந்தி பூங்கா முன்றலில் நடத்திய ஆர்ப்பாட்டமே இது. மீள்குடியேறி பல வருடங்கள் கடந்தும் அடிப்படை வசதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்பது இவர்களின் வருத்தமாகும். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நிரந்தர வீடு, குடிநீர் வசதியுடன் அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் எனும் கோரிக்கைகள் அடங்கிய தமது மகஜரை மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளித்தனர். யுத்தத்தின் பிறகு எங்களுடைய பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் 2 முறை நாங்க ஆர்ப்பாட்டங்கள்ல ஈடுபட்டுட்டோம். இருந்தாலும் எங்களுடைய கோப்பாவளி, வெளிக்காக்கண்டி, தும்பான சோலை, கித்தூர், சர்வோதய நகர் 6 கிராமங்கள் உள்ளடக்கப்பட்டு இந்த 6 கிராமத்து மக்களுடைய பிரச்சனைகள் இன்னும் தீர்த்து வைக்கப்படவில்லை. திரும்ப 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 ஆர்ப்பாட்டம் எடுக்கிற அளவுக்கு தூரத்துக்கே நாங்கள் தள்ளப்பட்டு வருகிறோம். இதேவேளை விளையாட்டு மைதானம் புனரமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கல்முனை பெரிய நிலாவணை விஷ்ணு மகா வித்தியாலய மாணவர்களும் பொதுமக்களும் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.